ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் ரிச் ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இந்த ரெசிபி நல்ல ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு நான் வந்து லைன் ஓட்ஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நல்ல செரிமானம் ஆகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். அப்புறம் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக செரிமானம் ஆகி பசி எடுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ இந்த ஓட்ஸில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு இதை வேக வச்சோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படி இல்லைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் வெந்துடும். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓட்ஸ் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காகவும் நல்லா ஹெல்தி ஆக்கிறதுக்காகவும் ஒரு 7-8 முந்திரி பருப்பு கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பில் பாலில் இருக்கிற இந்த நல்ல கொழுப்பு நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை எரித்து வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதோட இனிப்பு சுவையோட நம்ம சாப்பிட்றதோட இது வந்து மலச்சிக்கலை சரி பண்ணும், வயிறு சுத்தமாக்கிறோம், நம்மளுக்கு செரிமானத்தை தூண்டுறதோட வெயிட் லாஸையும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ வாழைப்பழம் சேர்த்துட்டு இது வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்கனால நான் லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு தேன் சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவைக்காக. இல்லை வெயிட் லாஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். திரும்ப இதில் எனி நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸில் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கோங்க. இரும்பு சத்து ரொம்பவே கொடுக்கும். இயற்கையான இனிப்பு சுவை உள்ள இது எதுவுமே நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது, வெயிட் லாஸ் தான் பண்ணும். செம்ம சூப்பரான இந்த வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸும் நடக்கும். இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இன்னும் என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லை லஞ்ச் ரெசிபி எதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எல்லாமே தவறாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.